உங்களுக்கு கருப்பை புற்றுநோய்க்கான அறிகுறிகள் ஏதாச்சும் இருந்தா உடனே கட்டாயம் மருத்துவரை நம்ம அணுகணும். அப்படி நம்ம போகும்போது என்னென்ன டெஸ்ட் நம்ம பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா வயிற்றின் மேல் பகுதி வழியா நம்ம பார்ப்போம். நிறைய இப்போ வயிற்று வலி இருக்கவங்களுக்கு நம்ம போனோடனே ஸ்கேன் எப்படி பார்ப்போம்னா வயிற்றுக்கு மேலே ஒரு ஜெல்லி மாதிரி போட்டு அது வழியா ஸ்கேன் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கறத விட கருப்பைக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் இன்னும் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் சொல்லுவோம். ஸோ பெருப்பொருப்பொடியா சுத்தமாக பெயினே இல்லாமல் ஒரு ஸ்கேன் நம்ம பண்றது மூலமா என்ன ஆகும்னா அந்த கருப்பை புற்றுநோய் ஏற்படும் இடமான எண்டோமெட்ரியம் சொல்லுவோம். ஸோ கருப்பையில நிறைய லேயர்ஸ் இருக்கு, அதுல உள்ள இருக்கிற லேயர் தான் எண்டோமெட்ரியம் சொல்லுவோம். அதுலதான் கருப்பை புற்றுநோய் முதல்ல ஆரம்பிக்கும். ஸோ அதுல ஏதாச்சும் அப்நார்மலா இருக்கா, அது ஏதாச்சும் வீக்கம் அடைஞ்சிருக்கா, இல்ல கருப்பைக்குள்ளார ரத்த கட்டிகள் சேர்ந்திருக்கா அப்படின்றது விஷயம் தெரியும். ஒருவேளை அந்த மாதிரி ஸ்கேன் செய்துக்கிறதுக்கு ஒரு சில பேர் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அல்ட்ராசவுண்ட் வயிற்று வழியாவே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கலாம். இது நம்பர் 1. ரெண்டாவது, இப்படி நம்ம ஸ்கேன் எடுக்கும் போது ஏதாச்சும் கருப்பை புற்றுநோய்க்கான அறிகுறி இருக்கு அப்படின்ட்டுச்சுன்னா அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாப்சி. பயாப்சியா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு உறுப்பு அல்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன பிட் ஆஃப் டிஷ்யூ, ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை நம்ம எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல வச்சு நம்ம பார்க்கும்போது அதுல ஏதாச்சும் அப்நார்மலா செல்ஸ் இருக்கா அப்படின்ற அந்த ப்ராசஸ், ஹோல் ப்ராசஸ் தான் பயாப்சி அண்ட் பெத்தாலஜிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கருப்பை புற்றுநோய் இருக்கா அப்படின்னு பயாப்சி பார்க்கறதுக்கு 3 வழிமுறைகள் இருக்கு. அதுல நம்பர் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்பல் பயாப்சின்னு சொல்லுவோம். ஸோ பிப்பல் பயாப்சி வந்து ஜஸ்ட் ஒரு ஓபிடி ப்ரொசீஜர். அதாவது நம்ம எப்படி ஒரு உடம்பு சரியில்லாம் போயிட்டு ஓபியில டாக்டரை பார்த்து ஓபியில அந்த இன்ஜெக்ஷன் ரூம்ல படுத்து இடுப்புல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வருமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஓபிடி ப்ரொசீஜர் ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். ஸோ பிப்பல் அப்படின்ற ஒரு வேக்கம் நம்ம எப்படி நம்ம சிரிஞ்சில் இப்படி இழுக்கும் போது உள்ள ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப ஃபைனா லென்த்தா இருக்கும் அந்த பிப்பல் அப்படின்றது. அது வந்து சுத்தமா வலியே இல்லாம கருப்பை வாய் வழியா உள்ளே நம்ம செலுத்தி அதுல உள்ள சர்ச் பண்ணும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள அந்த எண்டோமெட்ரியல் கேவிட்டின்னு சொல்லுவோம், அந்த கருப்பைக்குள்ளார இருக்கிற கேப்ல ஏதாச்சும் அந்த கருப்பை புற்றுநோய்க்கான செல்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உள்ள அங்க தங்கி நின்று இருக்கும். அதை நம்ம உள்ள வச்சு கையில் இப்படி இழுக்கும் போது அதை உள்ள கிரியேட் நெகட்டிவ் ப்ரெஷர் மூலமா என்ன ஆகும்னா அந்த உள்ள இருக்கிற பிளட் கார்ட்ஸ் செல்ஸோட சேர்ந்து உள்ள வந்துடும். ஸோ அதை மட்டுமே எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்புறதன் மூலம் 99% பேருக்கு புற்றுநோய் இருந்தால் அதில் மட்டுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது நம்பர் 1.